கருப்பு கவுனி வந்து நேரடியாக நெல் விதைப்பு செய்து 7ஆவது நாள் வந்து சூடோமோனாஸும் கரைசலும் கொடுத்துங்க. இப்போ 15 நாள் ஆகுதுங்க. இப்போ வந்து நம்ம மீன் அமிலம் கொடுக்கணுங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பாரில் எடுத்துகிட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு நம்மக்கிட்ட நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த மீன் அமிலத்தில் இந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம ஏக்கருக்கு 1 லிட்டர் இருந்தால் போதுங்க. தண்ணியில் வந்து நம்ம கலந்து விட்டால் போதுமானதாக இருக்கும். இது தரவழி மட்டும் கொடுக்கக்கூடாது, தெளிப்பும் செய்யணுங்க. 15 லிட்டர் டேங்க்குக்கு ஒரு 100 மில்லி அல்லது 150 மில்லி மீன் அமிலத்தில் வந்து கலந்து காலை வேலை அல்லது மாலை வேலையில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஸ்ப்ரே பண்ணணுங்க. ஏன்னா இயற்கை மருந்து எல்லாமே வந்து வெயில் படாமல் இருந்தால் தான் நல்லா எஃபெக்ட்டு கொடுங்க. இப்படி தெளிப்பதனால நமக்கு தர வழியாகவும் இந்த மீன் அமிலத்துடைய பவர் போகும். இந்த செடிகள் மேலே தெளிப்பதனாலும் நமக்கு வந்து 100% வந்து இந்த மீன் அமிலத்துடைய பயன் வந்து அந்த செடி பயிர்களுக்கு போய் சேருங்க.